சவுதி அரேபியாவுல ஏன் ஒரு நாள் கனமழைக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படின்னு தெரியுமா? அப்போ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. சவுதியின் பல இடங்கள்ல மழை, வெள்ளம், புயலுங்கிற செய்தி பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா சவுதியில மழை பெய்யுறது அப்படிங்கிறது புதிதல்ல. இப்போ பருவநிலை மாற்றம் காரணமா மழை அளவு அதிகமாயிருக்கு. கூடுதலா சமூக வலைத்தள காலமாயிட்டதால எல்லோருக்கும் இத பத்தி தெரிய வருது. சவுதியில கடந்த 2009ஆம் ஆண்டு பெய்த மழை அளவு தான் வரலாற்றில் மறக்க முடியாத பேரிடரா பார்க்கறாங்க. ஏன்னா, அப்போ ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்குனால நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறாங்க. வீடு, வாகனம் உள்ளிட்டவைகளும் சேதமடைஞ்சிருக்கு. நம்ம ஊர்ல பெய்யுற மழை அளவ ஒப்பிடுகையில இது குறைவான மழை தான் அப்படின்னாலும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட சில முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல்ல பாலைவன மண். இங்க இருக்கக்கூடிய மண் தண்ணீரை உறிஞ்சக்கூடியதா இருக்காது. களிமண் மற்றும் ஆற்றுப்படுகையில இருக்கக்கூடிய மண் மாதிரி பெரும்பாலும் இருக்கிறதுனால தண்ணீர் மேல் நோக்கி தான் ஓடும். இரண்டாவது, சவுதியில மழை பெய்யக்கூடிய நாட்கள் குறைவுனாலும் குறுகிய நேரத்திலேயே அதிக அளவு பெய்யக்கூடிய மழையும் வெள்ளப்பெருக்குக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. மூன்றாவது, நகர்ப்புறங்கள்ல கான்கிரீட் ரோட்ஸ் மற்றும் கட்டிடங்கள் அதிகமாயிட்டதுனால அதுல தண்ணீர் தேங்க ஆரம்பிக்குது. நான்காவது, மிக முக்கியமானது, வடிகால் அமைப்பு. சவுதியில பெய்யக்கூடிய மழை அளவு குறைவுங்கிறதுனால மழைநீர் வடிகால் அமைப்பு பெரிதாக இல்ல. இப்போ எதிர்பாராமல் பெய்யக்கூடிய மழை அளவால முக்கிய இடங்கள்ல அதை மேம்படுத்துவதற்கான வேலைகளை அரசு எடுத்துட்டு வராங்களாம். கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில இந்த ஆண்டு மழை அளவு அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க. மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றிய அறிவிப்பை அரசு வெளியிடுவாங்க. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பார்க்குற நீங்க சவுதியில இருக்கீங்கன்னா உங்க ஏரியாவுல மழை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.